நோயாளிகளுக்கு நடமாடும் மருத்துவமனை கொடுக்கறதுக்காக நல்ல பெரிய பிரமாதமான வண்டி, ஃபுல் எக்யூப்மென்ட், ஆம்புலன்ஸோட பயங்கரமா, மனிதர்களுக்கான ஆம்புலன்ஸோட பயங்கர வசதியாக 250 வண்டி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபுல் ஸ்பான்சர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் 234 தொகுதியில 250 ஊர்ல நீங்க வச்சுக்கப்பா, ஒண்ணா வண்டி வச்சுக்கங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் போட்டேன். யூ won't believe சார், 1.5 வருஷம் அந்த வண்டி நகரல. ஒரே ரீசன், வண்டி வந்துருச்சு, அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் இருந்துன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்து தெரிய வேண்டாமா? எல்லா இடத்துலயும் உங்க ஸ்டிக்கரே ஓட்டிட்டீங்கன்னு அப்புறம் நீங்களே சொல்லிங்க மத்திய அரசு ஒண்ணும் செய்யல, மத்திய அரசு ஒண்ணும் செய்யல. மத்திய அரசு என்ன செஞ்சிருக்குன்னு தெரிய வேண்டாமா? அந்த ரேஷன் அரிசி தமிழ்நாடு அரசு மூலமா தான் போச்சு. ஆனா ஸ்பான்சர் பண்ணது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லாரும் கேட்கிறாங்க மத்திய அரசு எங்க நிதி கொடுக்கு, எங்க நிதி கொடுக்குது? இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு, மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏகப்படும். முத்ரா லோனு இந்தியாவிலே அதிகமா அவைல் பண்ணிருக்கு ஸ்டேட் தமிழ்நாடு. என்ன தெரியுமா? டிஎம்கே காரன் தெளிவா அவன் கட்சிக்காரன் பூரா வாங்கி கொடுத்துட்டான். உங்கால் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். முத்ரா லோனா இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ஜி, இவெல்லாம் வளர்ந்து 20 லோன் வாங்கினா நம்மளே ஏத்து பேசுவான் ஜி. அவே வளர்ந்துடக்கூடாது. இந்தியன் நண்டு கதை வேற யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இந்த கட்சிக்கு கேரண்டியா பொருந்தும். அவன் வளர்ந்துடக்கூடாது, இவன் வளர்ந்துடக்கூடாது. 2 பேரும் வளரலான கட்சி இப்படிதான் வளரும். எனக்கு புரியவே இல்லை. ஆட்கள் வளர்ந்தா தானே கட்சி வளரும், கட்சி வளர்ந்தா தானே ஆட்கள் வரும். நரேந்திர மோடி வளர்ந்து விடக்கூடாது என்று நினைத்தார் பாஜக அப்படி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கும். சிம்பிள் ஆச்சு. கம்யூனிஸ்ட் இப்படிதான் காணாம போனாங்க. சோம்நாத் சாட்டர்ஜி பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு, ஜோதி பாசு பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. நோ, அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வர முடியாது. அப்புறம் கட்சி எப்படி வளரும்? ஒரு நபரை முன்னிறுத்த கூடாது, எப்படி கட்சி வளரும்? நமக்கு வந்து என்னைக்குமே இந்தியாவில் ஐகானிக் பாலிடிக்ஸ் தான் செல்லும், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இங்க செல்லாது.